கொழாய் இட்லியா? இதெல்லாம் டம்ளர் இட்லி தானே, டம்ளர் ஊத்தலாம். ஆனா அந்த காலத்துல சொல்லுவாங்க டம்ளர் இட்லிடா. இது கொடாய் இட்லின்னு சொல்லுவாங்க. டம்ளர் இட்லியும் சொல்லலாம், கொடாய் இட்லியும் சொல்லலாம். இன்னைக்கு நாங்க டம்ளர் இட்லி, நான் சொல்றது எங்க அம்மா கொழாய் இட்லின்றாங்க. இப்போ கறிப்பொடி எல்லாம் போட்டு தாளிச்சு இது மேலே தூவி விட்டுருவாங்க. தாளிச்சிருவாங்க. மாவு ஊற்றிட்டு மாவு இதில் ஊற்றிட்டு தாளிச்சதை இப்படி கொஞ்சம் தூவி விட்டுருவாங்க. அப்படியே அதை தடவி விட்டுருவாங்க. நாங்கள் டம்ளரில் ஊற்றலாம். ஆமாம், ரொம்ப ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. அது நிற்குமா? நிற்கும். சூப்பர்மா. ஆனால் வெந்துடுமாம்மா? வெந்துடும் நல்லா. கிண்ண இட்லியா? கிண்ண இட்லி. இடம் இருக்கா இதுக்கு? இருக்கு, இடம் இருக்கு. சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க. ஆனால் வேகிற டைம்லாம் ஒரே டைம் தானே? ஒரே டைம் தான். இதை பாருங்க, செம்மையாக இருக்கு பார்க்கவே. இடம் இருக்கா அதுக்கு? கொஞ்சம் நவட்டி வச்சுக்கலாமா? கொஞ்சம் எங்கள் அம்மா சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கிண்ணம் சைஸ் மட்டும் பெருசாக இருக்கனால அந்த கிண்ணம் உட்கார மாட்டுறான். அதனால கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா. இப்போ எப்படிமா கட் ஆகிடுச்சு? மூடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் தான் க்ளோஸ் பண்ணது. ஆனால் வெற்றிகரமாக அம்மா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருக்கு. ஓப்பன் பண்ணலாம், பண்ணலாம். இட்லி எல்லாம் கவுந்துட்டு இருக்கா. டம்ளர் இட்லி புஷ்ஷுன்னு கொஞ்சம் வந்திருக்கான். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது ஆறிட்டு அப்படி தான் எடுக்கணுமாம்மா? ஆமாம், செம்மையாக இருக்குமா பார்க்க. அந்த ஆவி வேற பார்க்குதா பார்க்க செம்மையா இருக்குதான் பார்க்கறதுக்கே. ஓகே, கறி குழம்பு பார்க்கவே வாய் ஊறுதுமா, செம்மையா இருக்கு. இந்த பாருங்க எப்படி இருக்கு இட்லி. டம்ளர் இட்லி பூ போல இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பசி எடுக்குது. நான் போய் என்னோட டின்னரை சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிடுங்க. டாடா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.